அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 15 நாட்கள் ஆனது எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால தனுசு ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி புதன் வக்ர பயிற்சியும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலும், ஆகஸ்ட் 22இல் கடக ராசியில் புதன் பயிற்சியும், ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கும் மாறுகிறார். மேலும் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது. இதனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி 15 நாட்களில் பல்வேறு விதமான மாற்றங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது. உங்களுக்கு வெற்றியும் மங்கள பலன்களும் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் வீட்டிலும் வேலையிலும் நல்ல ஒரு ஆதரவை பெறுவீர்கள். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் உங்களுக்கு பெரிய வாய்ப்புகளும் கிடைக்கும். திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். நீங்கள் வித்தியாசமான ஆற்றலை உணர்வீர்கள். மாதத்தினுடைய 2ஆம் வாரத்தில் உங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இதனால் சோர்வும் உடல்நல பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். பணியிடத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் ஆதரவால் உங்கள் வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க முடியும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். காதல் துணையுடன் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மாத இறுதியில் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குழந்தைகள் தொடர்பாக பல நல்ல செய்திகளும் மகிழ்ச்சியும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சில நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமும் ஏற்படும். ஒரு சிலருக்கு தொழில் ரீதியாகவோ அல்லது வேலையில் நெருக்கடிகள் ஏற்படலாம். அதே போலவே முதல் 2 வாரங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தாதீர்கள். இதனால் தேவையில்லாத சிக்கலிலும் மாட்டிக்கொள்வீர்கள். பொறுமையை காப்பது அவசியம். உங்கள் கவனம் முழுவதும் வேலையில் இருக்க வேண்டும். அதே போலவே அதிகமான வருமானம் ஈட்டுவதிலும் கடன்களை அடைப்பதிலும் கவனம் செலுத்துவீர்கள். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும். திருமண வாழ்வில் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது. இருப்பினும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கை துணையிடம் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கி இணக்கம் அதிகரிக்கும். இருப்பினும் ஈகோ விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. திருமண வரன் கைகூடும் மாதமாக இருக்க போகிறது. தொழிலில் இருந்து வந்த மந்த நிலை மாறி வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் மூலம் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் போன்றவை ஏற்படலாம். முதல் 2 வாரங்களுக்கு உங்கள் மேலாளர் முதலாளிகள் கொஞ்சம் கெடுபிடியாக நடக்கலாம். வேலை பளுவும் அதிகரிக்கும். ஆவணி மாதம் தொடக்கம் முதல் வேலை வியாபாரம் போன்றவற்றில் நீங்கள் எதிர்பார்த்த மாற்றங்களும் நிகழும். முதல் ஒரு சில நாட்களுக்கு செலவுகள் அதிகரிக்கலாம். மாதத்தின் 3ஆம் வாரத்தில் செலவுகள் குறையலாம். உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் என்றாலும் குடும்பத்தில் குறிப்பாக தந்தை அல்லது தாயின் உடல் நலம் பாதிக்கப்படலாம். இதனால் மருத்துவ செலவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் பொறுமையை காப்பது அவசியம். மனதிலும் உடலிலும் புத்துணர்ச்சி மேலோங்கும். செயலாற்றலும் மேம்படும். முயற்சிக்கு ஏற்ப வாழ்வில் பல நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நினைத்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை மேம்படும். உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். தடைப்பட்ட திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. புதுமண தம்பதிகள் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவார்கள். பொன் பொருள் சேரும். விருந்து விழா என சென்று வருவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு பெருகும். உறவினர்கள் வருகையால் நன்மை உண்டாகும். ஆனாலும் அவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. எதிர்பாராமல் பணம் கிடைக்கும். அண்டை வீட்டார் வகையில் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். உடல் நலம் சீராகும். அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். சக பணியாளர்கள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு செயல்படுவார்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவு காட்டுவார்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும். பணியாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது. சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். பெண்களுக்கு கணவருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும்.
அடுத்ததாக மூல நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் கேது கேந்திர பலம் பெற்று ஜீவனஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் நிலையில் ராசிநாதன் குருவின் 5ஆம் பார்வையும் அங்கே பதிவதால் செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையும் விலகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைப்பதுடன் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு வரும். குரு பகவானின் பார்வை 12ஆம் இடத்திற்கு உண்டாவதால் வீடு இடம் வாங்குவதற்கான செலவு ஏற்படலாம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தன குடும்பஸ்தனத்திற்கும் குருவின் பார்வை உண்டாவதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழிலில் லாபம் ஏற்படலாம். உங்கள் பூர்வ புண்ணிய அதிபதியான செவ்வாய் பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் 6ஆம் இடத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். வழக்கு விவகாரம் சாதகமாகும். உடலை வாட்டிக் கொண்டிருந்த நோய்கள் விலகும். நம்பிக்கையோடு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள். சுகஸ்தனத்தில் போகக்காரகன் சஞ்சரிப்பதால் மனதில் ஆசை அதிகரிக்கும். தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். முயற்சி ஸ்தான அதிபதி வக்கிரமடைந்து இருப்பதால் செயல்களில் கவனம் செலுத்த வேண்டும். மாணவர்கள் படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துவதால் தேர்வு நேரத்தில் அது உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 3, 4. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 7 மற்றும் 12. அடுத்ததாக பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியான செவ்வாய் அங்கு சஞ்சரிக்கும் குருவுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் உண்டாகி எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவார். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடமும் நீங்கும். உங்கள் திறமையும் அதிகரிக்கும். போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு குறையும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமாகும். குடும்பத்தில் சுப காரியம் நடக்கும். உங்கள் நட்சத்திரநாதன் சுக்கிரனின் சஞ்சார நிலைகளால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். பொன் பொருள் சேரும். ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள். சூரிய பகவானால் செயல்களில் தடை, உடல்நிலையில் பின்னடைவு, உத்தியோகத்தில் நெருக்கடி ஏற்படும். வியாபாரிகளுக்கு அரசு வழியில் ஒரு சில நெருக்கடிகள் ஏற்படலாம். இந்த சமயத்தில் குருவின் பார்வை உங்கள் நிலையை பாதுகாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை வலுப்பெறும். எதிர்பார்த்த பணவரவை உண்டாக்குவார். செய்து வரக்கூடிய தொழிலிலும் லாபம் ஏற்படும். பணியிடத்தில் எதிர்பார்ப்பு நிறைவேறும். இந்த காலத்தில் எந்த ஒன்றிலும் குழப்பத்திற்கு ஆளாகாமல் செயல்பட்டு நினைத்ததை நினைத்தபடி நடத்துவீர்கள். நீண்ட நாட்கள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். விவசாயிகள் நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் 3, 6, 12 மற்றும் 15. அடுத்ததாக பாதம் 1 உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நட்சத்திரநாதன் சூரியன் அஷ்டமஸ்தனத்தில் மறைவு பெற்று இருப்பதால் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் தடையும் தாமதமும் தேவையற்ற பிரச்சனையும் உண்டாகும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் வேலையில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு சட்ட ரீதியாக சிக்கல்கள் தோன்றும் என்பதால் இந்த காலத்தில் கவனமாக செயல்படுவது அவசியம். இந்த நேரத்தில் 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எல்லாவற்றையும் சமாளிக்கும் நிலை உண்டாகும். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் பலமிழந்து விடுவார்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வார்கள். வழக்கு விவகாரம் சாதகமாகும். ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைத்ததை சாதிப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வையால் தொழில், உத்தியோகம், வியாபாரம் போன்றவற்றில் முன்னேற்றம் ஏற்படும். மறுபக்கம் எதிர்பாராத செலவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து, வாகனம் என வாங்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை பலப்படும். வரவு அதிகரிக்கும். எதிர்வரக்கூடிய செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியும். எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால் விடுபட முடியும். புதிய முயற்சிகளில் மட்டுமே கவனமாக இருப்பதுடன் மற்றவர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்காமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்து பொறுப்பு வரும். விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிகமான கவனம் தேவை. பெண்களுக்கு கணவருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். அலுவலகத்தில் வழக்கமான நிலையே காணப்படும்.
மேலும் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமைகளில் முருகருக்கு பால் அபிஷேகமும், தினமும் காலையில் நீராடியதும் சூரிய வழிபாடு, பௌர்ணமியன்று மாரியம்மனுக்கு நெய் விளக்கு போட்டு வழிபடுவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.